நம்ம மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே பிரம்மாண்டமாகத்தான் செய்வார். அது கட்சி சார்பாக நடக்கிற மாநாடாக இருந்தாலும் அதை நாங்கள் நேரிட்டு தான் ஒப்படைப்போம். ஆட்சியில நகராட்சி நிர்வாகம் போன்ற பிரம்மாண்ட துறையும் நேரிட்டு தான் வச்சிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அதிகப்படியான நகரமயமாக்கல் கொண்ட மாநிலம். அதனாலதான் நகராட்சி நிர்வாகத்தை மட்டும் நீயாக கவனிக்க ஒரு அமைச்சர் வேணும். அதுவும் குறிப்பா செயல்படக்கூடிய அமைச்சர் வேணும்னு தேர்ந்தெடுத்து அமைச்சர் நேரு அவர்களிடம் நான் அதை ஒப்படைச்சேன். நான் ஆட்சியை பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை நான் பட்டியல் போட்டேன். இன்று ஒரு நாள் போதாது. அமைச்சர் கே நேரு அவர்கள் அவர் மாதிரிய அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் முடிவிட்டு தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பை பிரமிப்பூட்டக்கூடிய வகையில மாத்திக்கிட்டு இருக்கிறார். நகர மக்களோட அவசிய தேவையான கல்வி, மருத்துவம், குடிநீர், சாலைகள் போன்றவற்றை முறையா சரியா நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மிக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு. இதைவிட குடிநீரோட தேவையை யாராலும் விலக்கி சொல்லிட முடியாது. அதனாலதான் கடுமையான நிதி நெருக்கடி காலத்திலையும் 100 கோடி ரூபாயிலான குடிநீர் திட்டங்களை நாம் தீட்டி வழங்கி வரோம். நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய நிலையம் இன்னைக்கு நாட்டு மக்களோட பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகிற குடிநீர் மூலம் தென் சென்னை பகுதியிலான வேளச்சேரி, ஆலந்தூர், புனித தோமையர்மலை, மேடவாக்கம், கோவிலம்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மூவரசன்பேட்டை, சோழிங்கநல்லூர், உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம் மற்றும் OMR ரோடில் இருக்கக்கூடிய IT நிறுவன பகுதியில் வசிக்கிற சுமார் 9 லட்சம் மக்கள் பயனடைவாங்க.